முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 9.67 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தினை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 9.67 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தினை திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 9.67 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தினை திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை திறந்து வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வீடு வெறும் கட்டடம் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் கனவு. சில கனவு நனவாகிறது, பல கனவு காணலாகிறது. வீடு வெறும் பூந்தோட்டம் கொண்டதல்ல, கதவு திறந்ததும் ஓடி வந்து கட்டிக்கொள்ளும் ஆசுவாசம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே சென்னையில், குறிப்பாக வட சென்னையில் நடக்கக்கூடிய பல்வேறு திட்ட பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து முடிவுற்ற திட்டங்களை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவும் திறந்து வைத்து வருகிறார். அந்த வகையில சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் சுமார் 9 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இதே தண்ணீர் தொட்டி தெருவில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பெருங்குளத்தூர்ல 4 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் பூங்கா மற்றும் நல்ல தண்ணீர் குளம் ஆகிய முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டு திறந்து வைத்திருக்கிறார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே வடசென்னையில் நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய 6 இடங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக வடசென்னையில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில்
சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் பொதுமக்களிடம் அவர் உரையாடியும் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.